கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லேபரேட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் TRM சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெய்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெய்பிரியா வித்யாலயா, CBSE அண்ட் மெட்ரிக் விருத்தாச்சலம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவந்தார் உழவந்தார் ஊருக்கெல்லாம் தோழ நீ வந்தார். உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வந்தார். வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமிகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. உழவு செய்யும் தொழிலை நம்பி உலகம் இருக்குடா, உன் உழைப்பில் விளைஞ்ச நெல்லு மணியில் உன்முகம் தெரியுண்டா. வெயிலோ மழையோ புயலோ இடியோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இயற்கை முறையோ செயற்கை முறையோ எது வென்றாலும் வெளுத்து கட்டுவோம். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். பசுந்தழைய போட்டு நம் விளைச்சல கூட்டு, பசிப்பட்டு நீ போக்கிடுவோம் பாடுபட்டு தான். நீர் மாசுபடக்கூடாது, நீர் நிர்வாகத்தை முறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை இந்த உலக நாடுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. நீர் மேலாண்மை இல்லைன்னா பாதி பேர் நேரம் செத்து மடிஞ்சிருப்போம். மரம் வச்சதும் வேலி கட்டுறதும் அழகுக்கு இல்ல, ஆக்கிரமிப்பு இல்ல, அந்த நீரை உள்செலுத்த வேண்டும் என்று மறைமுகமான பாரம்பரிய தொழில்நுட்பம் தான். எந்த அரசு எந்த திட்டத்தை நாம சொன்னாலும் அதை எப்படி நம்ம ஏமாத்தலான்றதான் நம்ம கத்தி வச்சிருக்கோமே தவிர, அந்த அரசு சொல்ற திட்டத்தை முழுமையா செயல்படுத்துற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது. 15 5 திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது இந்நேரம் வரைக்கும். ஆனா இந்நேரம் வரைக்கும் நீர் மேலாண்மையில என்ன பண்ணிருக்கீங்க? நீர் மேலாண்மை நாம பண்ணல, மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, நாம தான் சேமிச்சு வைக்கல, நம்ம மேல தப்பு இருக்கு. நீர் ஆதாரத்தை மேம்பாடு செய்து அதனை பாதுகாக்கும் செயலே நீர் மேலாண்மை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், நமது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் வீராணத்திலிருந்து வெளியேறும் உபரி நீரும் இதனோடு சேர்ந்து மழை காலங்களில் பெய்யும் மழையினுடைய அளவையும் கணக்கிட்டு பார்த்தால் அந்த நீரினுடைய அளவீடுகள் மிக அதிக அளவில் இந்த பகுதியில் வெளியேறுகிறது. அந்த நீர் ஆதாரங்கள் எல்லாம் ஒரு 3-4 மாதங்களுக்கு தேவையான அளவிற்கு பயன்படக்கூடிய நீர்கள். அந்த நீரை தேக்கி வைப்பதற்கான எந்த ஒரு மேலாண்மை திட்டமும் இந்த மாவட்டத்தில் இல்லை. குறிப்பாக நெய்வேலி நிறுவனம் போன்ற பகுதிகளிலிருந்து மழைக்காலங்களில் அவர்கள் திட்டமிட்டுள்ள வடிகால் வகைகளில் 2-3 மடங்குக்கு மேல் நீர் வெளியேறுவதால் விவசாயமும் பாதிக்கப்படுகிறது, மண் வளமும் பாதிக்கப்படுகிறது, நீரும் வீணாக சென்று கடலில் கலக்கின்றது. இது போன்றவைகளை மேலாண்மை செய்வதற்கு நாம் நீர் மேலாண்மை வாரியம் புதுமையான திட்டங்களை உருவாக்கி செயல்பட வேண்டும் என்று இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம்.
இன்றைய விவசாயிகள் பெரிதும் நம்புவது நீர் மேலாண்மையா நீர் ஆதாரமா? இது ஒரு மிகப்பெரிய அரசு சார்ந்த, சமூகம் சார்ந்த, சூழல் சார்ந்த ஒரு நல்ல தலைப்பு. இதில் பல கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீர் ஆதாரத்தினுடைய இப்போ நடந்த விவாதத்தின் அடிப்படையில் நமக்கு இங்கே நடுவராக வீற்றிருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராஜ மாரியப்பன் அவர்களை அவர்களுடைய தீர்ப்பை கூறுமாறு அன்போடு உங்கள் சார்பாக அளிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீர் ஆதாரம் என்றால் என்ன? அது முதல் கேள்வி. நாங்கள் 10 வயசு 40 வருஷம் மேலே ஒரு 10 வயசு குளத்தில் குளித்தோம்னா அந்த குளம் வந்து கிட்ட 10 அடி ஆழம் இருக்கும் மினிமம். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எந்த குளத்துலையும் மண்ணை அள்ளாதீங்க, எந்த குளத்துலையும் மண்ணை அள்ளாதீங்கட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, மழை பெய்ய பெய்ய அந்த நீர் ஆதாரத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுது. அதாவது 10 அடி அந்த குளம் வந்து இப்போ ஒரு 40 வருஷம் கழிச்சு பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மழை பெய்ந்த 2 மாதத்தில் குளம் தண்ணி காலியாகி விடுகிறது. அப்பொழுது எப்படி நமக்கு நீர்மட்டம் கிடைக்கும்? முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒரு களத்திலிருந்து மண் அள்ளும் போது அந்த மண்ணை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது நம் மண் வளம் கூடுகிறது. மண் வளம் கூடும்போது விவசாயம் நன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமது விவசாயத்தை குறைத்தது அரசாங்கம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் ஏரிக்கு ஏற்கனவே மண்ணால் அனுமதி கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட கிராமத்துக்கு மட்டும். ஏன் மண் அள்ளும் போது மண் அதிகமாக இருக்குது, கவர்மெண்ட் வந்து சரியான அதிகாரிகளை போட்டு மண் எதுக்கு இந்த ஆழத்து மேலே கூட சட்டம் போடலாம், கண்காணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு குளம் தூர் வர்றதுக்கு 40 கோடி 5 கோடி 500 கோடி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குளம் வந்து முறையாக வர்றாங்களா இல்லை. அப்படின்றப்ப விவசாயி எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? ஒவ்வொரு திட்டம் போடப்போ தான் நம்ம வந்து திட்டங்கள் நேரம் பாஸ் ஆகுது, லஞ்ச லவணை பெரிய போயிட்டுருக்கு. அதனால் இனிமேல் வந்து மேலாண்மை வந்து அவசியம் கொண்டு வரணும். அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் குளத்தை ஆழப்படுத்துதல், ரெண்டாவது வாய்க்காலை தூர்வாடுறது. இப்படி நம்ம இருக்கிற நீரை நம்ம ஆதாரம் பண்ணினாலே நம்ம வந்து விவசாயம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆழ்துணை கோட்டைக்கு 250 கோடி கிட்டத்தட்ட 400 கோடி தண்ணி போகுது. இப்போ வடலூர் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 கோடி, இது நெய்வேலி போன 400 கோடி. இவ்வளவு தேவையில்லை. எல்லா குளங்களையும் கவர்மெண்ட்டு முறையாக தூர்வாரி செப்பனிட்டால் கண்டிப்பாக நிலத்தடி நீர் வந்து கண்டிப்பாக உயர்ந்துகிட்டே இருப்போம். கண்டிப்பாக நிலத்தடி நீர் உயரும் போது நமக்கு வந்து மின்சாரம் மிச்சமாகும். வருகிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி முறைப்படுத்தினா நமது நாடு சிறப்பாக இருக்குமே. காவிரி பிரச்சனை சொல்கிறாங்க, கர்நாடகா பிரச்சனை சொல்கிறாங்க. என்ன காரணம்? கர்நாடகா தண்ணி மழை நினைஞ்சா நம்ம தமிழ்நாடு போடலாம், தண்ணி ஃபுல்லாக வந்து நிற்குது. தண்ணி நிறைஞ்சு அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ஃபுல்லாக தண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே உள்ள அரசியல் விழிச்சிக்கிட்டான். நமது மக்கள் நல்வாழ்க்கை வாழனா அறுக்க தடுப்பணை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம மழை தண்ணி வீணாகிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம அங்கங்கேயே தண்ணியை சேமிக்க வழிப்படுத்திக்கிட்டு இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக யார்கிட்ட தண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. நமக்கு வருகின்ற அரசியல்வாதிகளும் நமது அதிகாரிகளும் ஒரு சிறப்பான வழியில் நம்ம தமிழ்நாட்டை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வளமாக இருக்குன்னு கூறி நன்றி வணக்கம். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண்வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சிஷார்ட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர் தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்
தெரியும் நாச்சி. சார், சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு. தெரியும் நாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள் இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர். இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்கும் இடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போ நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு, உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. தன்னை ஒரு விவசாயி என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதிலே பெருமையோடு உலகத்தில் உள்ள சர்வதேச தொழில்களில் ஒரு சிறந்த தொழில் நிறுவனமாக, ஒரு தொழில் அதிபராக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஐயா அர்த்தப்ப மாணிக்கம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். கடுமையான விவாதம், தீர்ப்பு சொல்றதே கடினமாக இருக்கும் போல் இருக்கு. இந்த விவாதத்தில் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். நீர் ஆகாரத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் மலை, மலைக்கு ரொம்ப அவசியம் மரங்கள். அதனால தான் மரங்களில் நிறைய வளர்க்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்படி மரங்களை வளர்த்தா நீர் ஆதாரம் கண்டிப்பாக பெருகும். வெளி மாநிலங்களிலிருந்து கையேந்த வேண்டிய சூழ்நிலையே வேண்டியதில்லைன்னு அவர் ஐயா சொன்னார். தமிழ்நாட்டுக்கு இயற்கையாக வந்துட்டு இருக்கிற தண்ணி இப்போ கிடைக்கிறதில்ல. அவங்க ஸ்டேட்டில் அவங்க திட்டத்தை நிறைவேற்றுறத நம்ம தடை சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நமக்கு தண்ணி வேணும். எப்படி பண்ணுறது? இந்த சப்ஜெக்ட் தான் முதல்ல நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்துக்கிட்டேன். எப்படி நீர் ஆதாரத்தை பெருக்கி விவசாயிகள் அனைவருக்கும் தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். பெரிய ஆராய்ச்சி நடந்தது. 6 மாதம் அதுக்காகவே நான் அலைஞ்சேன். சில நண்பர்களுடைய உதவியினால கர்நாடகாவிலிருந்து நமக்கு தண்ணி வர்றது தடுக்க நம்ம அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்கலாம், அர்த்தம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் கர்நாடகாக்காரங்கிட்டே தண்ணி பத்தலை. அது யதார்த்தமான உண்மை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் கேள்விப்பட வாய்ப்பே இல்லை. அவங்க சாராவதி ரிவரில் லிங்கனமுக்கின்னு ஒரு ரிசர்வாயர் கட்டியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு கர்நாடகாவில் இருக்குது. மேட்டூர் மாதிரி டபுள் மடங்கு அது ரிசர்வாயர், பெரிய ரிசர்வாயர். மேட்டூர் 400 TMC தான் ஹேண்டில் பண்ணுது. சாராவதி டேமில் 1800 TMC தண்ணி வந்துட்டு போகுது. இது வேடிக்கை என்னன்னா, எங்கே போகுது? கடலுக்கு போகுது. எதுக்காக கட்டினாங்க? மின்சாரம் எடுக்கிறதுக்காக கட்டினாங்க. சரி, இன்றைய மாடர்ன் விஞ்ஞானம் டெக்னிக் இதை யூஸ் பண்ணி எப்படி அந்த தண்ணியை நம்ம உபயோகத்துக்கு கொண்டு வரலான்னு ஒரு ரிசர்ச் போட்டோம். அது ஒரு 3 மாதம் போச்சு. மேகதாதுன்னு சொல்கிறாங்களே ஒரு இடம், அணை கட்டுறேன் கர்நாடகக்காரன் சொல்கிறாங்களே, அது வரைக்கும் தண்ணியை டனல் போட்டால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி கிருஷ்ணா கோதாவரி ரிவரை லிங்க் பண்ணுறாங்க. சரியான முறையில் பண்ணாங்கன்னா அந்த தண்ணியை நம்ம மேட்டூர் கொண்டு வந்து விட முடியும். இது பாசிபிள். நம்ம நெல் வயலில் தண்ணி நிறுத்தி வைக்கிறோம்.
தண்ணி ஈரம் இருக்கணும், அதுதான் வேணும். தண்ணி நின்னுதுன்னா 1/3 உற்பத்தி கம்மி ஆகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது, நான் சொல்ல. இது நீரினுடைய ஆதாரத்துக்கு உண்டான சப்ஜெக்ட். நல்லா கேட்டுக்குங்க. தண்ணி நிற்க வைக்கிறான், 3 அடி உயரத்துக்கு கிரவுண்டுக்கு மேலே நிற்கிது. தண்ணி அது அப்படியே வசம்பு பெர்குலேட் ஆகுது, வசம்பாகுது. அந்த வசம்புலேயே நெல் வந்துடுது. ஏன் அந்த தண்ணி எடுத்து அவன் பாய்க்கக்கூடாது அப்படின்னா, அவன் பாய்க்கிறது இல்லை. அந்த தண்ணி ஆற்றுலேருந்து வர தண்ணினால அதில் நிறைய விதை, களை விதை இருக்குது. அது விவசாயினுடைய எதிரி, காலையே உள்ளே வரக்கூடாது. அதனால தண்ணி வசம்புல தான் பாயும். இப்படி நீர் மேலாண்மை, நீர் ஆதாரம் எப்படி பிணைந்து கிடக்குதுன்னு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் நிறைய பேசிட்டு இருக்கும்போது விவசாயி மத்தியில் அமெரிக்காவிலேயே கேட்டேன், ஏப்பா நீ ஏப்பா இப்படி பண்ற, ஏன் தண்ணி பாய்க்கிறது இல்லைன்னு. இது உங்க ஊர்ல தான் கத்துக்கிட்டோம் அப்படின்னா. எங்க ஊர்ல எங்க தஞ்சாவூர்காரன் பூரா தண்ணி 3 இன்ச்சு நின்னா தான் நெல் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, நீ எப்படியாப்பா அதை சொல்றேன்னு. இல்லை நீ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போ அப்படின்னா. அவன் அங்கே உட்காந்துட்டு நமக்கு சொல்றான், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல மானாவாரியா நெல் விதைச்சு விட்றாங்க. மழை பெய்யுது, முளைச்சி வருது. மழை பெஞ்சா அந்த கண்மாயின்னு சொல்றாங்க, அதுல இருந்து தண்ணி பாய்ஞ்சி அழகா நெல் எடுக்கிறாங்க. 4 டன் நெல் எடுக்கிறாங்க. அந்த நெல் அருமையா ருசியா இருக்குது அரிசி. இதை தஞ்சாவூர்காரன் ஏப்பா இப்படி தண்ணி நிக்க வைக்கிறான் அப்படின்னா, தஞ்சாவூர்காரனையும் போய் கேட்டோம். அவன் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தண்ணி இருக்குது, காலில் தான் உடச்சி விடுவோம், மம்டி வச்சு மாற மாட்டாங்களாம். தண்ணி பாய்க்கிறது காலில் உடச்சி விடுவோம், அவ்வளவு செல்வாக்கு. தண்ணி இஷ்டத்துக்கு போய் பாயுது. இங்கதான் மேலாண்மை வருது. தண்ணியை வேஸ்ட் பண்றோம். நம்ம நீர் ஆதாரம் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது, ஒன்னா கம்மி ஆயிட்டு தான் இருக்குது, அதிகமாக ஆகல. ஏன்னா மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்கோம், மழை சீரா பெய்யறதில்ல. இன்னொரு பக்கம் நீர் உபயோகம் தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மக்கள் தொகை அதிகரிக்குது, உணவு தேவை இருக்கு, தண்ணீர் குடிக்கிறதுக்கு வேண்டியிருக்கு. குடிக்கிறதுக்கு மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் 180 டிஎம்சி தண்ணி வேண்டியிருக்கு, கிட்டத்தட்ட 2 மடங்கு மேட்டூர் வாட்டர். ஸோ இப்படி குடிநீர் தேவை அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் ஆதாரம் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற நீர் ஆதாரத்தை எப்படி பாதுகாக்கிறது, எந்த முறையிலெல்லாம் நீர் சேகரித்து நம்ம ஆதாரத்தை பெருக்கிறது, இது முக்கியமான சப்ஜெக்டா இருக்கு. பெரிய பெரிய குளங்கள்லாம் நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தூர் வாராம கிடக்கு. கிட்டத்தட்ட 50% கெப்பாசிட்டி தான் தண்ணி இன்னைக்கு ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. இதெல்லாம் தூர் வாரணும். தன்னார்வம் உள்ள நிறுவனங்கள் நிறைய இருக்கிறாங்க, தூர் வாரத்துக்கு தூர் வாரி நீர் ஆதாரத்தை பெருக்கணும், பெருக்கே ஆகணும். இன்னைக்கு மேட்டூர்ல 93 டிஎம்சி தண்ணி கெப்பாசிட்டின்னு பேப்பர்ல இருக்குது, இப்ப எல்லா ரெக்கார்ட்லயும் இருக்கு. இன்னைக்கு 80 டிஎம்சிக்கு மேல தண்ணி அங்கே நிக்காது, ஏன்னா தூர் வாரவே இல்லை. வெள்ளக்காரங்கட்டில இருந்து இன்ன வரைக்கும் தூர் வாரல. இதை தூர் வாரணும். 90 டிஎம்சி 95 டிஎம்சி டபுள் பண்ண முடியும் தூர் வாரும்போது. மேட்டூருடைய அமைப்பு அந்த மாதிரி. இது மாதிரி எத்தனையோ வழிவகைகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற கெப்பாசிட்டி மாதிரி 1.5 மடங்கு, என்ன கேட்டா 2 மடங்கே பண்ண முடியும். 2 மடங்கு நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும். அப்படி பெருக்கினால்தான் வருங்காலத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியும். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இணைந்து வழங்குபவர்கள் டிஆர்எம் சாந்தி, ஜெய் மோட்டார்ஸ், அக்ரி பிசினஸ் மாத இதழ், ஜெயப்பிரியா சிட்பண்ட்ஸ் மில் லிமிடெட், ஜெயப்பிரியா வித்யாலயா, சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிக், விருத்தாச்சலம். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜெர்மனியின் தொழில்நுட்பம் கார்பனா பயோ ஆக்டிவ்ஸ் வழங்கும் பயோசார் இயற்கை மண்வள ஊக்கி. இதனை பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சலை கூட்டுகிறது, நுண்ணுயிரிகள் வளர வழிவகுக்கின்றது, வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை ஈர்க்கிறது, தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மண்ணீர் தேக்கம் திறனை அதிகரிக்கிறது. 100% இயற்கையான பயோசார், குறைந்த முதலீடு, நிகர லாபம். வேளாண் பயிர்கள் மற்றும் மண் வளத்தை மேம்படுத்த கார்பனா வழங்குகிறது மிகச்சிறந்த பயோசார். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் விவசாய இடுபொருட்கள் ஹியூமிக் பிளஸ், மண்ணுக்கு உயிரூட்ட, பயிருக்கு செழிப்பூட்ட, அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. மைக்ரோ பிளஸ், இலைவெளி தெளிப்பு, நுண்ணூட்ட உரம், சத்து குறைபாட்டை நீக்க வல்லது. சீஷாட், கடல் பாசி, தாதுக்கள், இலை, வேர்வழி டானிக், காய்கறி மற்றும் பூக்களையும் மகசூலையும் அதிகரிக்கிறது. அதிக மகசூல், அதிக லாபம். ஆக்ஷன் G70 ஜெல் ஃபார்முலா, பொருள் 1 செயல் 7, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. அக்ரோ சயின்ஸ் விவசாய இடுபொருட்களை இடுவீர். ஏஎஸ்எல் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ், வடலூர். செல் 09688382044. அதிரடி ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர். தெரியும் அண்ணாச்சி. மேடம், நம்ம கடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
தெரியும் நாச்சி. சார் சிறப்பு தள்ளுபடி கூடவே சிறப்பு பரிசு தெரியும் நாச்சி. கடலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம். கட்டில், பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், சீலிங் ஃபேன், திருமணத்திற்கு தேவையான அனைத்து கல்யாண சீர்வரிசை பொருட்கள், எவர் சில்வர், செம்பு, பித்தளை, அலுமினியம் பொருட்கள் இவை அனைத்தும் ஒரே கடையில். டிஆர்எம் சாந்தி பர்னிச்சர் ஷோரூம். டிஆர்எம் சாந்தி வெட்டல் ஷோரூம், வடலூர். உரிமையாளர் டி ராஜமாரியப்பன். அதிநவீன சர்வதேச தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள். ஸ்வான் ரோட்டாவேட்டர் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகும் மண்ணை பொன்னாக்கும் உமையா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் பவுச் 35 HP முதல் எல்லாவித டிராக்டர்களுக்கும் பொருத்தலாம். உங்களின் வசதிக்காக அதிநவீன முறையில் தயாரிக்கப்பட்ட ஜப்பான் டயோ ரோட்டாவேட்டர் பிளேடுகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜெய் மோட்டார்ஸ். செல் 9842525890. வேளாண்மை பற்றிய ஆர்வம் அதிகம் கொண்ட வாடிக்கையாளர்களே, நீங்கள் அக்ரி பிசினஸ் மாத இதழை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். விவசாயம் செய்வதற்குண்டான அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் ஒரே மாத இதழ் அக்ரி பிசினஸ் மாத இதழ். பயிர் தொழில், உயிர் தொழில், உங்கள் உயிர் தொழில் சிறக்க வாங்கி படியுங்கள். அக்ரி பிசினஸ் மாத இதழ். கிடைக்குமிடம் பாஸ்கர் காம்ப்ளெக்ஸ், பிளாக் டி, 5 பெசன்ட் ரோட், சொக்கிகுளம், மதுரை. ஆண்டு சந்தா ரூபாய் 240 மட்டுமே. என் பையனோட இந்த சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். இப்போவும் நாங்க அங்கதான் சேமிக்கிறோம். 30 ஆண்டு கால பாரம்பரியம். ஜெயப்பிரியா சிட்ஸ். உங்க வளர்ச்சிக்கும் ஜெயப்பிரியா சிட்ஸ் தான். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் வேணும்னா ஜெயப்பிரியா வித்யாலயாவுக்கு வாங்க. ஜெயப்பிரியா வித்யாலயாவுல சிபிஎஸ்இ பாடத்திட்டமும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டமும் இருக்கு. உலகத்தரமான கல்வியும் இருக்கு, முழுமையான கல்வியும் இருக்கு. ஜெயப்பிரியா வித்யாலயா, பைபாஸ் ரோட், பூந்தோட்டம், விருதாச்சலம் மற்றும் விருதாச்சலம் சிதம்பரம் சாலை, கோபாலபுரம், விருதாச்சலம். மேனேஜிங் டைரக்டர் CR ஜெய்சங்கர். கார்போனோ பயோ ஆக்டிவேட்ஸ் அக்ரோ சயின்ஸ் லெபார்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. நீதாரங்கள் எல்லாம் நம்ம பேசணும், பெருக்கிற வழி. இன்னொரு பக்கம் சிக்கனம் பண்றது. சிக்கனம் பண்றதுல தான் இவங்களுடைய மேலாண்மை வருது. பயிருக்கு தகுந்த மாதிரி நெல்லுக்கு ஈரம் இருந்தா போறோம், தண்ணி நிக்க வைக்காதீங்க. ஈரம் இருந்தா 5 லிட்டர் தான் எவாப்பரேட் ஆகும். தண்ணி நிறுத்தி வச்சிங்கன்னா 15 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல, கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல 40,000 லிட்டர் ஒரு நாளைக்கு மிச்சமாகுது. இதுல தான் நீர் மேலாண்மை வருது. இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவங்க. நீர் மேலாண்மை கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். சுமாரா ஒரு 6 இன்ச் அளவுக்கு தண்ணி ஈரம் இருந்தா போதும், 3 இன்ச் அளவுக்கு தண்ணி அந்த ஈரம் இருந்தா போதுங்கிற பயிர் எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பயன்படுத்துங்க. கிட்டத்தட்ட 5 1 மடங்கு இருந்தா போதும். அப்ப நீர் மேலாண்மையினால நீரை சிக்கனம் பண்ணி தேவையை கம்மி பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு பக்கம் சிக்கனத்தை கம்மி பண்றதுக்கு அவசியம், இன்னொரு பக்கம் மேலாண்மை. இப்ப ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாடுறது, கடலுக்கு போற நீரை சேமிச்சு ஏரி குளங்கள் எல்லாம் நப்புறது, எப்படி என்னென்னலாம் வழி இருக்கிறது. கடலுக்கு போறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எக்கச்சக்கமா தண்ணி போயிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகி நம்ம தமிழ்நாட்டு கடலையே கிடக்கிற தாமிரபரணி ரிவர்ல மட்டுமே 30 TMC தண்ணி வருஷம் கடலுக்கு போகுது. அந்த 30 TMC தண்ணிங்கிறது கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கருக்கு வருஷம் பூரா வெள்ளாம எடுக்கலாம். எவ்வளவு தண்ணி ஒரு ரிவர்ல மட்டும் போகுது பாருங்க. ஸோ இதுக்கு இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரினாவே எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு இருந்தார் நேற்று. அது யதார்த்தமான உண்மை நினைக்கிறேன். அந்த காலத்தில் அப்படித்தான் நடந்தது. அதே சமயத்தில் சிக்கனமா தண்ணீரை உபயோகப்படுத்தி நீர் தேவையும் கம்மி பண்ணிக்கோங்க. அப்பதான் விவசாயம் சிறப்பா அமையும். இதுதான் என்னுடைய தீர்ப்பும் கூட. ரொம்ப நன்றி, வணக்கம். இன்றைய விவசாயத்திற்கு தேவை நீர் ஆதாரமா நீர் மேலாண்மையா என்கின்ற இந்த ஒரு நல்ல தலைப்பிற்கு சர்வதேச அளவிலே நீரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நீரை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய மாவட்டத்திலே எப்படியெல்லாம் நீர்களை இன்னைக்கு கடைக்கோடி மாவட்டங்களான நம்முடைய பல்வேறு நதிகள் இணைந்து வரக்கூடிய இந்த மாவட்டங்கள் எப்படியெல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை ஐயா பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் நிறைய விஷயங்களை பேசலாம். இந்த நாட்டில் 1982 87
ஒரு நீருக்கான ஒரு சட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்றத்தில். என்ன சட்டம் தெரியுமா? நம்முடைய நீரை முதலாக மக்களின் குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக மின்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். நான்காவதாக கம்பெனிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற 87 ஒரு நீர் சட்டத்தை நாம் போட்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை அந்த நீர் சட்டத்தின் வாயிலாக நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா என்ற காரணத்தோடு நாம் கவலைப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நீர் சட்டமானது இப்ப தலைகீழ போய்கிட்டு இருக்கு. தம்பி பேசும்போது ஒரு விஷயத்தை அழகாக சுட்டி காமிச்சாரு. 300 கார் கம்பெனிகள் ஒரு கார் தயாரிக்க 50,000 லிட்டர் என்று சொன்னால், இங்க இருந்து நம்முடைய நீர் ஆதாரங்கள் எத்தனை லட்சம் ஏக்கர் நீர் ஆதாரங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சற்று யோசித்து பாருங்கள். எது தேவை, எது தேவையில்லை? தொழில் வளம் பெருக வேண்டும், நாம் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த நீர் ஆதாரம் நம்முடைய கம்பெனிகளின் வாயிலாக வெறும் காராக போகவில்லை. நம்முடைய நிலத்தடி நீர் இங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் இங்கே பயிருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீர் வரலைன்னு. இது போன்ற அவல நிலைகள் மாற வேண்டும். தொடர்ந்து மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு செய்திகள் சென்றடைய வேண்டும். தொடர்ந்து பல மாவட்டங்களிலே மக்கள் தொலைக்காட்சி இந்த விவாத மேடைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தொடர்ந்து உங்களை சந்திப்போம் 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 என்று கூறி இந்த நல்ல விவாதத்தை நடத்திய அறிஞர் பெருமக்களுக்கும் நல்ல தீர்ப்பை வழங்கிய நடுவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதை சார்ந்து வந்திருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகள், அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைய வருகிறோம். நன்றி நன்றி நன்றி. வடலூர் நியூ தாட் அரிமா சங்கத்தின் சார்பாக விவசாய செம்மல் விருதை வழங்கி பெருமை அடைகிறோம். அந்த விருதினை மாநில உழவர் பேர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பூத்தா அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.